ரஜினி அஜித்துக்கு கிடைக்காத பெருமை, சம்பவம் செய்ய போகும் தளபதி விஜய். கோட் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் விஜய் எழுத போகும் சரித்திரம். வாங்க விரிவாக பார்க்கலாம். விஜய் நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தயாராகி வரும் கோட் திரைப்படத்தின் மீது படம் ஆரம்பிக்கும் போது பல எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதாவது எதிர்பார்ப்புனா எக்கச்சக்க எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே காணாமல் போணுச்சுன்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட் படத்தில் இது வரைக்கும் வெளியான 3 பாடல்களுமே சிறப்பாக இல்லை அப்படிங்கிறது தான் மெயின் காரணம். இது வரைக்கும் விஜய் நடிப்பில் உருவான புதிய கீதை திரைப்படத்தில் மட்டும்தான் யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருந்தார். அந்த படமும் சுத்தமாக விளங்காமல் போச்சு. இதை தொடர்ந்து நீண்ட வருஷம் கழித்து விஜய் படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார். இவர் இசையில் வெளியான அந்த 3 பாடல்களுமே பெருசாக ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லலாம். நிறைய ரசிகர்களுக்கு அந்த பாடல்கள் மனசுலேயும் ஓட்டலை, பிடிக்கவும் செய்யலை. பாடல்கள்லாம் வெளியாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வெங்கட் பிரபு, விஜய், யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு அந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, அஜித்துக்கு எப்படி ஒரு மங்காத்தான் ஒரு மாபெரும் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு பாட்டெல்லாம் ஹிட் ஆனிச்சோ அந்த மாதிரி ஒன்று கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்க ரசிகர்கள். ஆனால் அதுக்கு அப்படியே உல்டாவாக பண்ணிவிட்டு சோழி முடிச்சு விட்டார் யுவன் சங்கர் ராஜா. இது வரைக்கும் வெளியான 3 பாடல்களில் ஒரே ஒரு பாடல் மட்டும்தான் ஓரளவுக்கு ஹிட் ஆகிருக்குது. மற்றபடி ரெண்டுமே மொக்க பாட்டை போட்டு நம்மளை முடிச்சு விட்டார் யுவன் சங்கர் ராஜா. இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, ஏஜிங் பண்ணுறேன், ஏஜிங் பண்ணுறேன், ஏஜிங் பண்ணுறேன் அப்படின்ட்டு நல்லா இருந்த விஜயை கேவலமாக பண்ணி வச்சுருக்காரு வெங்கட் பிரபு. எங்கே காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஆல்ரெடி விஜய்க்கு சேவ் பண்ணி விட்டு கொஞ்சம் பவுடர் அடிச்சு விட்டுருந்தாவே நல்லா எங்கே தான் தெரிஞ்சிருப்பார். ஆனால் ஏஜிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு கோமாளி மாரி இது விஜயா அப்படின்னு ஒரு டவுட் வருது. அந்த மாதிரி பண்ணி விட்ருக்காரு வெங்கட் பிரபு. இதுவும் விஜய் ரசிகர்களை ரொம்ப அப்செட் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதனால் ரசிகர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த பாடல்கள், இந்த ஏஜிங் இது எல்லாத்தையுமே பயங்கரமாக ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. ஏஜிங் பாடல்கள் எல்லாமே மொத்தமாக ட்ரோல் வாங்கி படம் ரொம்ப எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக இருக்குது. இந்த மாதிரி படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் குறைஞ்சி போக ட்ரைலர் மீது தான் தற்போது எல்லாரோட கவனமும் சென்று இருக்குது. கோட் திரைப்படத்தில் விஜயோட மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரசாந்த், அஜ்மல், அமீர், பிரபுதேவா, மைக் மோகன், ஸ்னேகா, லைலா, மீனாட்சி சௌத்ரி, யோகி பாபு அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பாதி பேர் இந்த படத்தில் இருக்காங்க. பாட்டு எப்படின்னு தான் என்ன, ஏஜிங் நல்லா இல்லைனா கூட பரவாயில்ல, படம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபு மீது ரசிகர்கள் ஒரு நம்பிக்கை ஒன்று வச்சுருக்காங்க. இதனிடையே முதல் தமிழ் திரைப்படமாக விஜயின் கோட்டிற்கு கிடைக்க போகும் மிகப்பெரிய பெருமை ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ரஜினிகாந்த், அஜித்குமார் அப்படின்னு இவருக்கு போட்டியாக பல முன்னணி நடிகர்கள் இருந்தாலும் விஜய்க்கும் ஒரு மிகப்பெரிய மாஸ் ஓப்பனிங் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தமிழ் சினிமாவில் முக்கியமான 3 நடிகர்களில் விஜயும் ஒருவர். விஜயோட படத்தோட பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்கும். அந்த மாதிரி கோட் படத்துக்கு தற்போது மிகப்பெரிய பிஸ்னஸ் நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க. மேலும் தமிழகத்தில் ஒரு சாதனையை பண்ண இருக்காரு நடிகர் விஜய். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் மொத்தம் 900 திரையரங்குகள் இருக்குது. இந்த நிலையில் கோட் ரிலீஸ் ஆகும் செப்டம்பர் 5ஆம் தேதி மட்டும் எல்லா திரையரங்குலையுமே பார்த்தீங்கன்னா கோட் படம் ரிலீஸ் ஆக இருக்குது அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. கண்டிப்பாக இப்படி 900 ஸ்க்ரீன்லேயும் இந்த கோட் படம் ரிலீஸ் ஆனால் ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படும். ஏன்னா ரஜினிகாந்த் மற்றும் அஜித்குமார் படங்களே இது வரைக்கும் 900 ஸ்க்ரீனில் வெளியானது கிடையாது. முதல் முறையாக அந்த சாதனையை படைக்க போகும் படம் இந்த கோட் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இதனால் கமலஹாசன், ரஜினிகாந்த், அஜித்குமார் என முன்னணி நடிகர்கள் பலருக்கும் கிடைக்காத பெருமை விஜய்க்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிருக்குன்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.